ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான 3 BHK வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் சென்னைக்கு நியர்பைலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சேல் பண்ணுறாங்க. அவசர விற்பனையினால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீட்டோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. வீடு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, டிடிசிபி அப்ரூவ்டா, டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ மாதம் டைம் தருவாங்க, ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட்டு எவ்வளோ, ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் டவுன் இருக்குது, நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து திருப்பி சொல்கிறாங்க, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கிளியர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான வீடுங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுவும் கார் பார்க்கிங்கோட ஜஸ்ட் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டில் நல்ல அருமையாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில், கம்மியான ப்ரைஸில், லோ பட்ஜெட்டில், குறைந்த விலையில் வீடு, அப்பார்ட்மெண்ட், லேண்டு, ஃப்ளாட் எது வாங்கினாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு நல்ல அருமையான 3 BHK வீடு தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் இருக்குங்க. வித்து அட்டாச்சு கிச்சனோடு இருக்குது. பெட்ரூமு வித்து அட்டாச்சு பாத்ரூமோட கீழே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பெரிய ஹாலோட 3 பெட்ரூமோட வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு நல்ல அருமையான சென்னைக்கு நியர்பைலே பார்த்தீங்கன்னா 3 BHK வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. நல்ல பெரிய பாத்ரூம் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும், பெட்ரூம் ஹால் ஆகட்டும் எல்லாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. டாய்லெட், பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பெட்ரூம், ஹால், அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக பெருசாக தாங்க வச்சுருக்காங்க. அதுவும் டைல்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க. படிக்கட்டு ஆகட்டும், ஸ்டெப்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வீடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தாங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா புது வீடு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் பழைய வீட்டுனே சொல்ல மாட்டீங்க. நேரடியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வீடுங்க. வீடு பில்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3.5 வருஷம் தாங்க இருக்கும். ரொம்ப வருஷம் கூட ஆகல. பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தா 3 வருஷம் மாதிரி தெரியாது. உங்களுக்கு புது வீடு மாதிரி தாங்க இருக்கும். ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் வீடு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் வீடு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நான் டைரெக்டாக கால்
கால் பண்ணி தரேன், நீங்களே கூட ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாமே காமிச்சிருந்தேன், வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கீழே மேலே ஸோ எல்லாமே உங்களுக்கு பாத்ரூமு, அட்டாச் டாய்லெட்டு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாமே காமிச்சிருந்தேன் கிளியராக வீடியோவில். உங்களுக்கு வெளியே போர்ட்டிகோவும் இருக்குங்க. வெளியே வந்து என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடமும் காலியாக விட்டுருக்காங்க போர்ட்டிகோ மாதிரி. ஸோ நீங்கள் அதில் பைக் வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்குங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு கார்னர் பீஸுங்க. 2 சைடு ரோட் டச் இருக்குது. கார்னர் பீஸு வித் டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. ரோடோட வித்து அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு ரோடு வந்து 13 ஃபீட் ரோடு வரும், 30 அடி ரோடு. இன்னொரு சைடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் வருங்க. ஸோ வந்து 2 சைடும் ரோட் டச் இருக்குது உங்களுக்கு, அப்ரூவ்ட் ரோடுங்க. கரெக்டாக இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லாங்க. சென்னையோட ஆர்ட் ஆஃப் த சிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆர்ட் ஆஃப் த சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த வீடுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. சென்னை டிவிஷன், செங்கல்பேட் தாலுக்கா, செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பேட் தாலுக்கா, கோவளம் வில்லேஜில் தாங்க இருக்குது. டவுன் பஞ்சாயத்துங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கோவளம் தெரிஞ்சிருக்கும். கோவளம் பீச் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. யார் வந்து சென்னை பீச் வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோவளம் பீச்சும் வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸுங்க. கண்டிப்பாக கோவளம் வில்லேஜ், கோவளம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கோவளம் வில்லேஜில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. டவுன் பஞ்சாயத்து உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த வீடுக்கும் நம்ம டவுன் சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பஜாருக்கு போயிடலாம். பைபாஸ், என்ஹெச் பைபாஸ் ஆகட்டும், ஸ்டேட் பைபாஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஹெச் பைபாஸ் இருக்குது. ஸ்டேட் பைபாஸ்லாம் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. திருப்பி சொல்கிறேன், சென்னை டிவிஷன், செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பேட் தாலுக்கா, கோவளம் டவுன் பஞ்சாயத்து, கோவளம் வில்லேஜில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து 20 அடி வருங்க உங்களுக்கு. 20க்கு 28 வரும். இந்த வீட்டோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 570 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 570 ஸ்கொயர் ஃபீட் வரும், 570 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது, வீடு கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. இந்த வீடோட அளவு வந்து 570 வருங்க. வீடு நல்லா ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்கும். எந்த ஒரு உங்களுக்கு கோஸ் மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, கிராஸு அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே 20க்கு 28 ஒரே நீட்டாக பாக்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், சூப்பரான வீடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜென்ட் சேலுங்க, உங்களுக்கு அவசர விற்பனை. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு கம்மி பண்ணி தராங்க. 5 to 7 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தராங்க. இந்த வீடு வந்து இப்போத்தியான மார்க்கெட் ரேட் இப்போ நீங்கள் இங்கே வாங்கினோன்னா உங்களுக்கு 66லேருந்து 65 லட்ச ரூபா வந்து கண்டிப்பாக வருங்க. இவங்க வந்து அர்ஜென்ட் சேல்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 லேக்ஸ் சொல்லி 60 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கான 10% பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் அமௌண்ட் தந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு தருவாங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து மீதி அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து மீதி அமௌண்ட் பொறுமையாக கூட நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அர்ஜென்ட் சேல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 லட்ச ரூபா மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மி பண்ணியும் தராங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து 6 லேக்ஸ் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மீதி அமௌண்ட் வந்து ஒரு 2 to 3 மந்த்து, மேக்ஸிமம் 2 to 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் டைம் எடுத்து கூட மீதி அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. பேங்க் லோனுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பரான வீடு. 6 லேக்ஸ் தந்தீங்கன்னா 6 லட்ச ரூபா தந்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு தருவாங்க. 2 to 3 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் மீதி அமௌண்ட் ரெடி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 65 மார்க்கெட் ரேட் போகுது உங்களுக்கு. இவங்க நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுவும் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜென்ட் சேல் உங்களுக்கு. ஒரே பேமெண்ட் கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே பேமெண்ட்டும் கட்டிக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் வேணாலும் போட்டுக்கலாங்க, உங்களோட விருப்பம் தான். ஒரே பேமெண்ட் கட்டினீங்கன்னா ஒரு 58 59 அது மாதிரி வரும். இல்லை அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிங்கன்னா 60 லட்சம் அது மாதிரி வருவாங்க. பாருங்கள், இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டைரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது ஒரு பர்சனல்
பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணுறப்ப எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ வாட்ஸ்அப்பில் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. திருப்பி சொல்கிறேன், கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. பர்சனல் ஒர்க்கில் இருப்பேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை வந்து நார்மல் மெசேஜ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட கால் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு 58 லட்சம் அது மாதிரி முடிக்கலாம். இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னென்னு பார்க்கலாம் நீங்கள். பட் ஆனால் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் சீக்கிரமாக பண்ணுங்கள். நல்ல வீடு. கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி ஒரு